அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியெல்லாம் பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி திமுக தான் எதிரி, அண்ணா திமுக எதிரி. அது மட்டும் இல்ல, எடப்பாடி திமுக தான் எதிரி எங்களுக்கு, அண்ணா திமுக எதிரி. அவர் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க? யார ஒன்றிணைவனா யாரு? ஒரே நிமிஷம், யார ஒன்றிணைவாங்க? அது சந்திக்கலாம். இப்ப நீ தான் காட்டிருக்கிற, நாங்க வேண்டாம்னு சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க, அது தனி ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாற நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்க எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அரசியல் வியூகமா பாக்குறீங்களா இல்ல சும்மா ஒரு நாள்? அது ஒண்ணு இல்ல, வீணா போனது. அதை பத்தி பேசி என்ன வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட். கால நேரம் தான் வீண். அதிமுக பலவீனம் அடையாது. எதுக்கு பலவீனம் ஆகுது? எப்படி பலவீனம்? யாரு நீங்க சொல்லலாம்? சவுத்துல பலவீனம் யாரு சொன்னது? அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை கண்டி பேசாதீங்க. மக்களுடைய மனதுதான், மக்கள் தான். ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் இதே தூவம் போட்டுட்டே இருக்கிறீங்க. அதிமுக பலவனும் சார். அதுக்கு முந்தி 10 ஆண்டு திமுக இருந்தப்ப என்ன பண்ணீங்க சார்? 2011 2020 வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? 10 ஆண்டு காலம் பிரதான எதிர்கட்சி கூட வர முடியல திமுக. கருணாநிதி இருக்கும் போதே நாங்க அப்படி இல்ல, பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்திருக்கிறோம். 2021 75 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அப்படி இருக்கும்போது வேணும்னு திட்டமிட்டு அவதூறு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. அதுதான் திமுக 2011 எங்க வந்தது? எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க? அதை பத்தி ஏதாவது ஊடகம் ஏதாவது விவாதிக்கிறீங்களா? பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா? ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதிமுக விமர்சனம், எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக விமர்சனம். அதிமுக கட்சி ஒன்று கட்சி இல்லைன்னா உங்களுக்கு ஊடகத்துக்கு செய்தி இல்லாமல் போயிருக்கு.